என்னை வந்து உன் கூட வாழ வைக்க போறது கிடையாது. நீ வேணான்றதுக்கு நான் எங்க போய் என்ன ஃபைட் பண்ணாலும் பண்ணுவேன். நீ எனக்கு வேணாம். சும்மா ஒய்ஃப்னு பேசிட்டு தெரியாத. சி இப்படி வாய் குசாம உனக்கு ஏன் மனுஷனே கிடையாதுடா. எனக்கு உன்னை பத்தி திட்டுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை தானே வாயில வருது. இல்ல மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. நீ பண்ற தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கியா ஆதி? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல ஆதி. அவரு யார் யாருக்கு எதாவது எப்பப்ப கொடுக்கணுமோ அதை தான் அப்பப்ப கொடுக்கதான் போறாரு. நீ பார்க்கதான் போற பாரு. நீ யார வேணாலும் ஏமாத்தல, அவர் ஏமாத்த முடியாதுல்ல. தயவு செஞ்சு எல்லாரையும் கெஞ்சி கேட்கிறேன். இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த, இந்த மாதிரி தப்பான ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணாதீங்க. உட்கார வச்சு அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கு நான் உன்னால மென்டல் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். என்னால நீ பண்ற டார்ச்சர்ல நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்டா. உனக்கு புரியுதா? எங்க வீட்டுல பயப்படுறாங்க நான் ஏதாவது பண்ணிப்பணும்னு. அட்லீஸ்ட் என்ன நிம்மதியா விடு. திருப்பி இப்படி ஃப்ராட் தனம் பண்ணிட்டு நீ சுத்திட்டு இருக்கே, அதெல்லாம் போதும். அந்த பாவத்தை வாங்கிக்காத. இப்போன்னு நான் நல்லபடியா சொல்றேன். தயவு செஞ்சு இதெல்லாத்தையும் நிறுத்து, திருந்து. 300 ப்ரமோஷன் பண்ண, 5 தான் ப்ரமோஷன் காசு என்ன இருக்கு? உனக்கு என்ன தெரியும் அந்த வேலையை பத்தி? காசு வருது, சார் வேலை பார்ப்பாரு. நீ எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் வேலைக்குன்னு ஒன்று போடா. கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் நீ வாங்கினீன்னா அந்த 10 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடணும், வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ராடு தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காத. இதுக்கப்புறமாவும் நீ இதே தான் கண்டினியூ பண்ண போற. நான் ஒருத்தி சொல்லி இந்த வீடியோ போட்டு ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஆனால் நான் உன்னால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அவனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான். நிம்மதியாக விட்டுடா எல்லாரையும். உன் வேலையை பாருடா, திருந்துடா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணு எல்லா ப்ராப்ளத்தையும். நேரில் வந்து ஃபேஸ் பண்ணு. எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஒய்ஃபைல பேசிக்கிட்டு சிம் கார்டை